ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் கறி எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். கேரளாவிலே கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் சிக்கன் குழம்பு செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்காக 1.5 கிலோ சிக்கன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி வந்து இதிலேக்கு நமக்கு ஒரு சில மசாலைகள் மாரினேட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கு. அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கூட வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இங்கே வந்து உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து கேரளாவில் தான் இருக்குது. என்னோடய வீட்டில் அம்மா வந்து உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணும். அதனால் உப்பு தண்ணி தான் நான் இதிலேக்கு ஊற்ற போகிறேன். இதை சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. இந்த சிக்கன் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 80% வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நமக்கு கடாயில் நின்று சிக்கன் மாற்றி எடுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு 80% வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்யும்போது நல்லா வெந்து வரும். இனி வந்து சிக்கன் கடாயிலிருந்து மாற்றி இதே மாதிரி நான் எடுத்திருக்கு. இனி ஒரு சட்டி அடுப்பிலேக்கு வச்சு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிய அதே எண்ணெயை நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூட நமக்கு தேவை இருக்கும். அதனால் அந்த எண்ணெயும் கூட நான் ஊற்றியிருக்கு. இதிலேக்கு 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிறதுக்காக வந்து கல்லுப்பு தான் நான் போடுறேன். கல்லுப்பு போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கு. அதுவும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது வந்து நமக்கு 2 தக்காளி சின்னதாய் நைஸாய் கட் பண்ணி இது போட்டு வணக்கி எடுக்கலாம். இது வந்து நல்லா வணங்கி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி வந்து இதிலேக்கு நமக்கு வரமிளகாத்தூள் போடலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இவ்வளோ தான் நான் போட்டிருக்கு. நம்ம சிக்கனிலும் இவையெல்லாம் சேர்த்து இருந்தது, அதனால் அளவு பார்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து இதே மாதிரி வணக்கி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் இந்த தூளெல்லாம் நல்லா வணங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஆகணும். ஒரே ஒரு உருண்டை மாதிரியே ஆயிடுச்சு நம்ம மசாலையெல்லாம். இனி வந்து இதிலேக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா சிக்கன் சேர்க்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பின்னாடி வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி கிரேவி ரெடி பண்ணி எடுக்கலாம். இன்னொரு அடுப்பில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தது, அந்த தண்ணி ஊற்றி இதே மாதிரி கிரேவி நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் இதே மாதிரி சிக்கன் நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சா போதும், சிக்கன் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் கறி ரெடி ஆகிருக்கு. இனி வந்து இதிலேக்கு நமக்கு கடுகு தாளித்து போடலாம். எண்ணெயிலேக்கு கடுகும் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டிருக்கு. இது வந்து நம்ம சிக்கனிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூடயும் சப்பாத்தியோட கூடயும் பரோட்டாட கூடயும் நல்ல காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.